ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்த டே என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா பொட்டுக்கடலையில் பால்கோவா செய்யலாம். மோஸ்ட்லி பால்கோனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ரெண்டு வேலை செஞ்சுட்டேன். நார்மலாக பால்கோவா செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ணி பால் பவுடர் யூஸ் பண்ணி நான் செஞ்சு பார்த்துட்டேன். சூப்பராக என்ன சொல்கிறது வரும். ஏன்னா பொறுமை வேணும் பால்கோவா செய்கிறதுக்கு. ஸோ நம்ம பால்கோவாவே என்ன ஸ்ரீபெல்லிபுத்தூர் சொன்னாங்க, அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் நம்ம என்ன யோசிச்சுட்டே இருந்தேன்னா பொட்டுக்கடலை நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி யோசித்தேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கடாயில் எடுத்துட்டேன். கொஞ்சம் பால் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சக்கரை ஒரு 4-5 ஸ்பூன் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் பால் இருந்தால் கம்மியான சுகர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட பால் பவுடர் இருந்துச்சு. பால் வேறு இல்லையா, ஸோ நம்ம பால் பவுடர் கொஞ்சம் நல்லா கிண்டியாச்சு. கொதி வர்றதுக்கு அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷுன்னு பொட்டுக்கடலை. ஸோ பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு அரை கால் கப். ஸோ அதை என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். மோஸ்ட்லி நீங்கள் பால் ஊற்றி அரைக்கிறது நல்லா இதாக வரும். கிண்டும் நல்லா கட்டி விடாது. நான் நார்மலாக அரைச்சி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், ரெடி பால் கொதிச்சுட்டு இருந்துச்சா, கொதிச்சதுக்கப்புறம் அதில் அந்த மிக்சரை போட்டுட்டேன். பொட்டுக்கடலையை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பால்கோ பொறுமான இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் பால் பவுடர் போட்டிருக்கோமா, ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாகவே என்ன சொல்கிறது இந்த பொட்டுக்கடலை பால்கோவா ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானவும் டேஸ்டியான ஒரு பால்கோவா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஸ்வீட்டாக கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணும் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.